பஸ்ல டிராவல் பண்ற எல்லாருக்கும் தெரிந்த தொகுதி தான். விக்கிரவாண்டி தொகுதியை பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். பெரும்பான்மையாக தென் மாவட்டங்களுக்கு போற எல்லா பஸ்ஸும் விக்கிரவாண்டியில ஸ்டாப் பண்ணாம போமாட்டாங்க. தென் மாவட்டமும் சரி, டெல்டா மாவட்டங்களுக்கும் சரி, அந்த அளவுக்கு விக்கிரவாண்டி எல்லாருக்கும் கனெக்டிங் பாயிண்டாக வந்து விக்கிரவாண்டி இருக்கு. எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிந்த தொகுதியாக விக்கிரவாண்டி தொகுதி இருக்கும். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வட மாவட்டத்தில் ஒரு மிக முக்கியமான தொகுதி. அங்க பாமக பிரசன்ஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கு. சமீபத்தில் கூட இடைத்தேர்தல் நடந்த தொகுதி. அங்க வந்து திமுக சார்பாக அன்னியூர் சிவா அவர்கள் போட்டி போட்டு வெற்றி பெற்றார். கலைஞருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். குறிப்பாக தமிழகத்தின் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கும் ரொம்ப நெருக்கம். அதையும் தாண்டி நேருகளுக்கு ரொம்ப நெருக்கம். ஸோ இந்த நெருக்கங்களின் காரணமாக தான் வந்து லாஸ்ட் முறை டிக்கெட் வாங்கியிருக்காரு. அவர் வந்து டிசர்விங் கேண்டிடேட் தான். சீட்டு முன்னாடியே கிடைச்சிருக்கணும். ஸோ அங்க நடக்கக்கூடிய உள் மாவட்ட அரசியல் காரணமாக இவருக்கு வந்து சீட்டு வந்து கிடைக்கல. அதன் காரணமாக தான் இடைத்தேர்தலில் வந்து அன்னியூர் சிவா அவர்களுக்கு வந்து சீட்டு கிடைச்சது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படி கட்சிகள் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சந்தோஷ்? ஒரு திமுக ஸ்ட்ராங் ஹோல்ட் இருக்கக்கூடிய தொகுதி தான். ஒரு 3 முறை திமுக ஜெயிச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட் ஒரு வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக ஒரு முறை ஜெயிச்சிருக்கக்கூடியது. வாக்காளர்கள் விவரங்கள் பார்த்தோம் அப்படின்னா, ஆண் வாக்காளர்கள் 1,12,050 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,15,276 பேரும், கிட்டத்தட்ட 2,27,355 வாக்காளர்கள் இருக்காங்க. ஒரு பெரும்பாலும் கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியா விக்கிரவாண்டி இருக்கு. திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்களே போட்டி போடுறாரு. சோ பாமக ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கக்கூடிய வட மாவட்டங்கள்ல வந்து சிவகுமார் அவர்கள் பாமக டைரக்டா போட்டி போடுறாங்க. அதே போல வந்து தாவேகாவின் சார்பாக விஜய் வடிவேலு அவர்கள் போட்டி போடுறாங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சுபாஷ் சந்திரமோகன் அவர்கள் போட்டி போடுறாங்க. குறிப்பாக ஒரு க்ளோஸ் ஃபைட்டா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அன்னியூர் சிவா வந்து இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காரு. குறுகிய காலங்கள்ல பல்வேறு நலத்திட்டங்களை பண்ணியிருக்காரு. தமிழகத்தின் மிக முக்கிய சமூகமான வன்னியர் சமூகத்தை இவர் வந்து ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்காரு. ஸோ வட மாவட்டம் என்பது அங்க வன்னியர்கள் தான் ரொம்ப பெரும்பான்மையாக இருக்காங்க. ஸோ வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டத்தில் ஒரு துப்பாக்கிச்சூடு, அந்த துப்பாக்கிச்சூடுல இறந்த தியாகிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மணிமண்டபத்தை வந்து அன்னியூர் சிவா அவர்கள் வந்து கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராமசாமி படையாச்சியார் அவர்களுக்கும் ஒரு மணிமண்டபத்தை வந்து அந்த ஹைவேஸ்லேயே வந்து கட்டியிருக்காங்க. ஸோ தொகுதி சார்ந்து பல்வேறு நல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. தன்னுடைய சமுதாயம் சார்ந்தும் பல்வேறு நல விஷயங்களை வந்து விக்கிரவாண்டியில பண்ணியிருக்காங்க. ஸோ களம் எப்படி இருக்கு சந்தோஷ்? கிரவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அன்னியூர் சிவாக்கு ஒரு நல்ல லீடு இருக்கிறதா நமக்கு தெரிய வருது. திமுக சார்பில் அன்னியூர் சிவாக்கு 41%, பாமகவுக்கு 35%, தாவேகா 19, நாம் தமிழர் 5, ஒரு 6% வித்தியாசம் இருக்கு. ஒரு நல்ல டஃப் இருந்தாலும் இவருக்கு ஒரு எட்ஜ் இருக்கு. ஏன்னா ஒரு குறுகிய காலத்துல நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காரு. சமூகம் சார்ந்து இருக்கட்டும், மக்கள் சார்ந்து இருக்கட்டும், அதாவது திமுகவுடன் திட்டங்களை நேரடியா எடுத்து போயிருக்காரு அப்படின்றதான் நம்மள்ட்ட மக்கள் சொன்ன கருத்தாகவும் இருக்கு. சோ அதன் காரணமாக 41% வாங்கி 2வது முறையாக மீண்டும் அன்னியூர் சிவா அவர்கள் சட்டமன்றத்திற்கு போகிறார் என்கின்ற முடிவை தான் நம்முடைய ஆதன் கருத்து கணிப்பு சொல்லுது சந்தோஷ்.